ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நான் பாண்டிச்சேரியில் ஸ்பெஷலான கறி போண்டா செய்ய போகிறோம். நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க நம்ம இப்போ கறி போண்டா செய்யலாம். கறி போண்டாக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கோஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, 1 ஆனியன், 1 பொட்டேட்டோ நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். சிக்கன் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. நல்லா செஸ்ட் பீஸாக எடுத்துக்கோங்க. அப்புறமா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கோங்க, நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கேபேஜ் போட்டுக்கோங்க. கறி நல்லா வெந்துருச்சு. இதுல நாங்கள் எலும்புலாம் எடுத்து சிக்கன் மட்டும் வச்சுருக்கோம். இப்போ இதுல நம்ம லைட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு அந்த மிளகாத்தூள் போட்டுடலாம். அப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சிக்கன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சிக்கன் போட்டாச்சு. இப்போ பொட்டேட்டோ போட்டுக்கோங்க. அப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். மசாலா நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம். பஜ்ஜி மாவு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த உருண்டையை இந்த மாவுல நல்லா போட்டு டிப் பண்ணிடுங்க. இதை எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். இதே மாதிரியே எல்லா உருண்டையும் போட்டுருங்க. இது 2 சைடும் நல்லா வேகணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்க, நம்மளோட கறி போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது உள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க. சுட சுட செம்மையா இருக்கு. இது நல்லா சாஃப்டா செம்ம டேஸ்டா இருக்கும். இது உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.